கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் சத்தியவசனம் நற்சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் பெரிய வியாழன். லெந்து காலம் என்கின்ற ஒரு சிறப்பான ஆன்மீக காலத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்து இப்பொழுது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். லெந்து காலத்தின் ஒரு சிறப்பான ஒரு காலம், லெந்து காலத்தின் இதயம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய வியாழன் நாளிலே இன்றைய இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களை கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தினால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாம் பலவிதமான காரியங்களை நாம் கடைப்பிடிக்கின்றோம். லெந்து காலம் என்று சொல்லுகின்ற பொழுது பல வேளைகளிலே அது ஒரு துக்கத்தின் காலம் என்று கூட நாம் எண்ணிக்கொள்ளுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலே அது ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறது. எங்களுடைய ஆன்மீக வாழ்வை நாம் மீள புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு காலமாக அது இருக்கிறது. ஆகவே இந்த காலத்திலே, இந்த லெந்து காலத்தின் இதயமான இந்த பெரிய வியாழனிலே ஒன்று கூடியிருக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி ராப்போசனத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தன்னுடைய சீடர்களோடு பந்தி அமர்ந்து உண்ட இறுதி உணவாக இந்த ராப்போசனம் இடம்பெறுகின்றது. இந்த ராப்போசனத்தின் போது ஆண்டவர் அப்பத்தை எடுத்து துதி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களோடு பகிர்ந்து கொண்டு, என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசித்த திருமறை பகுதி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய பெரிய வியாழனுடைய கருப்பொருளாக சிந்தனைக்குரிய ஒரு காரியமாக இருப்பது என்னவென்றால், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். இந்த சொற்றொடர் அல்லது ஆண்டவராகிய இயேசுவினுடைய பணிப்புரை தான் இந்த பெரிய வியாழனின் முக்கியத்துவத்தை நமக்கு கொண்டு வருகின்றது. இந்த பெரிய வியாழன் என்ற அனுசரிப்பினுடைய மையமாக அது இருக்கின்றது. நாம் வாழுகின்ற நாட்களிலே நாம் பலரை நாம் நினைவு கூறுகின்றோம். நம்மோடு வாழ்ந்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். நம்முடைய வாழ்விலே நன்மை செய்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். ஏன், நம்முடைய வாழ்விலே தீமை செய்தவர்கள், நமக்கு எதிராக செயற்பட்டவர்களையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இவர்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வருடமும் நாம் நினைவு கூறுவதில்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நினைவு கூறுகின்றோம். நன்மை செய்தவர்களை நாம் அந்த நன்மையின் ஊடாக பெற்ற ஒரு மாற்றம், அது நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அதை நினைவு கூறுவோம். தீமை செய்தவர்களை நாம் காணுகின்ற பொழுது நாம் நினைவு கூறுகின்றோம், இவர்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு சவாலை, துக்கத்தை, தீமை ஏற்படுத்தினார்கள் என்று. நம்மோடு வாழ்ந்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். நாம் முன்னோர்களை நாம் நினைக்கின்றோம். அதுவும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே மாத்திரம் நினைவு கூறப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்பதை நம்முடைய வாழ்வின் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நினைவு கூறுகின்றோமே தவிர, அவர்கள் தம்மை நினைவு கூறுமாறு நம்மிடத்திலே பணித்ததில்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் நினைவு கூறப்பட வேண்டியவர் அல்லாத ஒருவர் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார். உலக மக்களை பார்த்து சொல்லுகின்றார். கிறிஸ்தவ விசுவாச சமூகத்தை பார்த்து சொல்லுகின்றார், என்னை நினைவு கூறுங்கள், என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டுதோறும் இந்த அழைப்பை நாம் அனுசரிக்கின்றோம். இது நினைவு கூறலை குறித்து சிந்திக்கின்றோம். இதில் இருக்கின்ற மேன்மை என்ன? என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்று சொன்னதனுடைய மேன்மை என்ன? அது நமக்கு கொண்டு வருகின்ற முக்கியத்துவம் என்ன? எனக்காக, உங்களுக்காக
நாம் யார் என்றே தெரியாமல், நாம் கேட்காமல், நாம் எதிர்பார்க்காமல், நமக்கு நடக்கும் என்ற எண்ணமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, எதிர்பார்க்காமல், நமக்கு தேவை என்று நாம் கருதாமல் விட்டுவிட்ட சந்தர்ப்பத்திலே இருந்த பொழுது நமக்கான ஒரு வாழ்வை, ஒரு எதிர்காலத்தை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. நாம் இழந்து போகக்கூடாது என்பதற்காக, நாம் மரித்து போகக்கூடாது என்பதற்காக, நாம் தண்டிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தன்னை கொடுத்து நமக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தினவர் இந்த ஆண்டவர். அவருடைய இறுதி உணர்விலே அந்த உணவினை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு சத்தியத்தை, ஒரு மாதிரியை அவர் நமக்கு முன்வைத்து செல்லுகின்றார். இந்த திருவிருந்திலே, இந்த தூய நற்கருணையிலே அவர் இவ்விதமான ஒரு நினைவுகூரலை நமக்கு முன்வைக்கின்றார். இது ஒரு சடங்கல்ல, இது ஆண்டுதோறும் நாம் அனுசரிக்க வேண்டிய, அனுசரிப்பினால் பிரதி பண்ணப்பட வேண்டிய ஒரு அழைப்பாக, செயலாக அது நமக்கு முன்னிக்கின்றது. ஏதோ வருடா வருடம் இந்த லெந்து காலத்தை எதிர்கொள்கின்றோம், பெரிய வியாழனை அனுசரிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அதை நாம் கடைப்பிடிக்கின்றவர்களாக, அனுசரிக்கின்றவர்களாக, ஒரு சடங்காக அல்ல. அந்த வார்த்தைக்குள் இருக்கிற அழைப்பு, அதன் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இங்கே நினைவு கூறல் என்பது பல காரியங்களை அது உள்ளடக்கி இருக்கின்றது. பலவிதமான விடயங்களை அது நமக்கு சொல்லுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நமக்கு உணர்த்துகின்றது. பாவ மன்னிப்பிற்காக தன்னுடைய வாழ்வை அவர் விரும்பி கொடுத்ததை நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் யாரென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் இழந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்வை விரும்பி கொடுத்த ஆண்டவர் இயேசு எதிர்கொண்ட பாடுகளை நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வாழ்வை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வாழ்வினூடாக வெளிப்பட்ட அன்பை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் மன்னிக்கின்ற இதயம் கொண்டவராக ஆண்டவர் இயேசு வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். சிலுவை மரணத்தில் கூட தனக்கு எதிராக செயற்பட்டவர்கள், தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு ஆண்டவர் இயேசு அந்த மன்னிப்பை கொடுக்கின்றார். அங்கு கடவுளினுடைய உன்னதமான அன்பு வெளிப்படுகின்றது, ஆழமான அன்பு வெளிப்படுகின்றது, ஒரு அர்ப்பணமான அன்பு வெளிப்படுகின்றது. அந்த அன்பை நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். உதாரணத்துவ வாழ்வை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். தனக்கு எதிராக வந்தவர்களை கூட மன்னித்து, அரவணைத்து, ஏற்று அவர்களுக்கும் ஒரு வாழ்வளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயற்பட்ட முன்மாதிரியை நாம், அந்த உதாரணத்துவ வாழ்வை நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். நீதிக்காக, சமாதானத்திற்காக செயற்பட்ட அவருடைய துணிச்சலான செயல்களை நினைத்து பார்க்க, நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். உயிர்ப்பின் ஊடாக அவர் தந்த ஒரு வாக்குறுதி, அவர் நிலைநாட்டின நித்திய வாழ்வு என்ற ஒன்றை நாம் நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நினைவு கூறல் வெறுமனே ஒரு சடங்கு அல்ல, அவருடைய ராப்போசனத்தை நாம் பிரதி பண்ணி அதை செயற்படுத்துகின்ற ஒரு அனுசரிப்பு மாத்திரம் அல்ல. அதனூடாக அவருடைய உடல் பிற்கப்பட்டது, பாடுகளை எதிர்கொண்டது, மரணத்தை எதிர்கொண்டது, மீட்பினை கொண்டு வந்தது, மன்னிப்பை கொண்டு வந்தது. இவை ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். உலக வாழ்வில் அவர் முன்வைத்து சென்ற அந்த உதாரணத்துவ மாதிரி வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதை நினைவு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த பெரிய வியாழனிலே எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்று சொன்ன அந்த அழைப்பை அர்த்தமுள்ளதாக நாம் கடைப்பிடிக்க ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே அழைக்கின்றார். இந்த அன்பான இயேசுவின் சீடர்களாய் நம் வாழ்வை நாம் ஒப்புக் கொடுப்போமா?